ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து Insta360 மைக் ப்ரோ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எஸ், யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த மைக்கை விட ஒரு திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து நம்மளோட ஆடியோவில் டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை, ஒரு குட்டி டிஸ்பிளே மாதிரி கொடுத்து ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டாங்க. ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணி எப்படி தான் இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஐ காட் இட். நான் நிறைய மைக் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜூம் H1Nல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒயர்லெஸ் Go 1 Go 2, அப்புறமா DJIலே வந்து 2 மைக்கு, அப்புறமா DJI மைக் 2ல 2, ஹாலிலாண்டில் வந்து லார்க் M2S இது வாங்கி ஆக்சுவலி தொலைச்சிட்டேன் நான். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு அன்பாக்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா ரோட், இதுவுமே ஆக்சுவலி ரோட் கோ இதுவுமே தொலைஞ்சிருச்சு நம்மள்ட்ட இருந்தது. அண்ட் இதுவுமே இது எங்கே இருக்குன்னு இப்போதைக்கு தெரியல, பட் இதுவுமே புதுசாக வாங்கினது தான் மைக் மினி. இதுவுமே சூப்பராக இருக்கும் DJIல. அண்ட் ஆல்சோ ஜூமில் வந்துட்டு 2 ஜூமில் அது வந்து இது ஒன்று, இது வந்து H8 இது வந்து பாட்காஸ்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம மைக் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதில் மட்டும்தான் வந்து 32 பிட் ஃப்ளோட் இருந்துச்சு, வேறு எதுலேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். 32 பிட் ஃப்ளோட் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியலன்னா, ஒரு ஆடியோ பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு சில சவுண்ட் ஹையாக வரும், சில சவுண்ட் இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வரும்ல. இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு நம்ம இந்த ஆடியோ லெவல்லாம் ஒழுங்காக செட் பண்ணலன்னா கூட கேமராவில் நீங்கள் எடிட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ சென்னைசரில் வந்துட்டு இந்த மைக்கு இதில் 2 வாங்கினேன் நான். பட் ஐ எம் நாட் யூசிங் இட் மச். பட் இருக்கிறதுலே பெஸ்ட் மைக் அப்படின்னா வந்து நான் இதுதான் சொல்லுவேன். இது ஓவர் கில் மாதிரி லைட்டாக யூடியூப்க்கு, பட் ஸ்டில் ஐ காட் இட். பட் நான் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணல. அதுக்கடுத்து ஐ ஷுட் ஸ்டார்ட் யூசிங் இட் மோர். வி ஆல்சோ ஹேவ் இந்த ஷார்ட் கன்ஸ் விச் ஐ ப்ரிஃபர் மோஸ்ட் ஆஃப் த டைம். இதில் இருக்கிற சவுண்ட் ரொம்ப கிளியராக பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஆனால் என்னன்னா வந்து நீங்கள் ரொம்ப தூரமாக நின்று இப்போ கேமரா வந்து லாங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிறது வந்து 15 மினிட்ஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நைஸ் அந்த பின்னாடி இருக்க பிளர்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக கேமரா லாங்கில் தான் இருக்கணும். 50 mm போடுறீங்க, இல்லை வந்து 105ல நீங்கள் வந்து ஜூம் பண்ணி இப்போ காட்டுறீங்கன்னா அப்போ இந்த மைக் அங்கே இருக்கும். நான் இங்கேருந்து பேசினோன்னா அந்தளவுக்கு கேட்காது. இதே ஒயிட் நெட்டில் போட்டு எடுக்கும்போது இந்த மைக் பயங்கரமான மைக்கு, ஸோ குட். இந்த சோனியில் இருக்க மைக்கு, அதுவும் இதுக்கு நீங்கள் ஒயரே மாட்ட தேவையில்ல. அப்படியே நீங்கள் சோனியில் வந்து அந்த மேலே இருக்கிற ஹாட் ஷூஸ் சொல்லுவாங்களா, அதில் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக மாட்டிட்டீங்கன்னா டேரெக்டாக ஒயரே இல்லாமல் ஒர்க் ஆகும். அண்ட் இதோட சவுண்டு சூப்பராக கிளியராக இருக்கும். ஐ லவ் திஸ் மைக்ஸ். ஸோ DJI நம்ம எவ்வளோ DJI பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் Insta360லேருந்து ஒரு மைக் பார்க்குறோம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்ஸ் ஐ திங்க் இவங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு மைக் லான்ச் பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். இது வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ லவ் DJI அண்ட் Insta360 போத். 2 பேரும் பிடிக்கும். DJI கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். DJI ட்ரோன்ஸ் பயங்கரமாக இருக்கும், குட்டி குட்டி கேமராஸ் பயங்கரமாக இருக்கும். நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் Osmo Nano, அதுவுமே DJI தான். வர கேமரா கைஸ், கேமரா. அண்ட் இதில் வந்து 360 கேமரா பயங்கரமாக இருக்கும். தட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். எடுத்தவொடனே ஒரு மைக் கீழே வந்துச்சு. பட் லுக் அட் திஸ். எடுத்தவொடனே மைக் தான். அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, அந்த டிஸ்பிளேல வந்து ஒரு இதில் Insta360, இன்னொரு இதில் வந்துட்டு ஒரு ஸ்மைலி. ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி இருக்குது, அப்போ வந்து இது பேட்டரி கன்சியூம் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லையா. இது ஏன்னா வந்து ஏதோ இந்த இங்கு இதுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் செட் ஆன அப்புறமேட்டிக்கு அது வந்து பெருசாக வந்து பேட்டரியை வந்து கன்சியூம் பண்ணாது. இதான் மைக்கு. ஆனால் மைக் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் மைக்கோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை இது நீளமாக இருக்குது, இது உருண்டையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அக்சசரிஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இது என்ன இருக்குது, நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபஸ்ட் டைம் தான் பார்ப்போம். அப்புறமா பாக்ஸில் தூக்கி வைக்கிறது மறந்து போயிடுறது. நான் சொன்ன தெரியுமா, ஒரு மைக் வாங்கி இந்த மைக் காணோம். இது மாதிரி 2 மைக் காணோம். பட் அது உள்ளே இருக்கிற அதோட அந்த மேலே ஒன்று எப்பவுமே பூனை முடி, டெட் கேட் சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதை. ஸோ இது இருக்குது, பட் மைக்கு காணோம். பட்டுங்களா இது வந்து ரவுண்டு மைக் அப்படின்றதுனால இதுக்கு ரவுண்டாக இப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதான் இந்த ஒரு ஸ்மைலிக்கு அழகாக வந்து மேலே ஹேர் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. ஏய், உனக்கு ஸ்டிக்கர் கழிச்சிட்டு வர்றா, நீ இதில் போட்டலாம். சரி, நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. லைக் ஆப்பிள், இந்த மாதிரி இது பவுச் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இந்த Insta360 DJIலாம் வந்து கொடுக்குறாங்க. இதோட ஃபீல் செம்ம வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இது நல்லா வந்து பேடடாக இருக்கும். ஸோ நீங்கள் உள்ள பொருள் வச்சுட்டு நீங்கள் கீழே போட்டால் கூட ஒன்றும் ஆகாது பொருளுக்கு. இது USB-C ஒயர் ஒன்று, நம்ம கேமராவில் வந்து மாற்ற ஒயர், வாரண்டி கார்டு. இப்போ என் வண்ட கேட்குறது வாரண்டி கேரண்டி எனக்கு காணாதான் போகுது. வாரண்டி கிளைம் பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டேங்குது. ஸோ 2 இது இருக்கிறதுனால we get 2 டெட் கேட், குட்டி மஃப்ளர் ஃபார் இன்னொரு மைக் ஆஸ் வெல். இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன தெரியுமா, நம்ம டேரெக்டாக ஃபோனில் மாட்டிக்கிறதுக்கு இந்த ஒரு USB-C. ஸோ இப்போ தேங்க்ஃபுல்லி வந்து ஐஃபோன்லேயும் வந்து USB-C இருக்கிறதுனால ஒன்லி USB-C. ஸோ we get 2 மேக்னெட் ஃபார் த மைக் ஆஸ் வெல். ஸோ இந்த மைக்கில் வந்து பின்னாடி வந்து இப்போ இதெல்லாம் பின்னாடி மேக்னெட் வருதுல்ல. ஸோ வேர் யூ கேன் ஜஸ்ட் கெட் த மைக் இன்சைட். வெளில வந்து நீங்கள் இப்படி ஒட்டிக்கலாம். அண்ட் இதில் வந்து 30 மணி நேரம் எக்ஸ்டெண்டட் பேட்டரி லைஃப் இதில் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் கேஸே. இவ்வளோ அழகான கேஸை நான் பார்த்ததே கிடையாது எந்த ஒரு மைக்குக்கும். நான் பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகுது. இப்படி சைட் பண்ணிட்டு யூ கேன் ஐ திங்க் பிளேஸ் லைக் திஸ். சாட்டிஸ்ஃபைங் ப்ரோ.
கேமராவில் மாட்டுற ரிசீவர் இவன் தான் அது. ஸோ நான் சொன்ன மாதிரி 32 பிட் ஃப்ளோட் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அது வந்து எப்படின்னா இன்டர்னல் ரெக்கார்டிங்கில் தான் 32 பிட் ஃப்ளோட் இருக்கும். ஸோ நீங்கள் இதே ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இருக்கும். இதுலேயே வந்து ஒரு ரெக்கார்ட் பட்டன் இருக்குது பாருங்கள். இங்கே இதை அமுக்கிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இதில் அப்புறமாட்டிக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக இதை மைக் கொண்டு போயிட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து மாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இதில் கேட்டுட்டு இருந்தீங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் இதில் கேட்க வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இருக்க ஃபோட்டோவை நான் மாற்றி காட்டுறேன். அதான் அதோட மெயின் இதுவே நினைக்கிறேன். ஸோ அதை நான் மாற்றி காட்டுறேன் கண்டிப்பாக. பட் ஜஸ்ட் லுக் அட் தட். எனக்கு என்னமோ யூஸ்வலாக இந்த மைக்கில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா வந்து இது லைட்டாக இப்படி வருது பாருங்கள், லில் ஹெவி ஆன் த ஃப்ரண்ட். ஸோ அந்த மாதிரி வருது. இது வந்து கரெக்டாக பேலன்ஸாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். ஸோ விச் கரெக்டாக ஹோல்ட் ஆகிற மாதிரி, லைக் ஃப்ரண்ட்டில் வந்து விழுவாமல் ஹோல்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஜஸ்ட் இனிஷியல் தாட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் யூஸ் பண்ண தான் எல்லாமே தெரியும். பார்க்க பார்ப்போமா? Confirm. Please keep the app in the foreground. Applying settings. அது இங்கு அந்த இது செட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓ, நாட் பேட். ஹே, நாட் பேட். இல்லை, சும்மா நான் எடுத்த உடனே பாப்பாவோட ஃபோட்டோவை போட்டு இது ஒரு டிஸ்பிளே அப்படின்றதுனால இதை வந்து நம்ம தொடுறது லைட்டாக பயமாக இருக்குது. நான் அதை பிடிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஆமாம், இப்போ நீங்கள் கேட்டது வந்து நான் ஷார்ட் கன் மைக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். சூப்பராக இருக்கும், இப்படி மாட்டிருப்போம். அது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட லோகோ இதில் வைக்க போகிறோம். ஐ திங்க் நான் இந்த இங்க் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஒரு ஹோப் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம இப்போ போடுற ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அப்படியே அழகாக தெரியும், பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். பட் தட்ஸ் நாட் த கேஸ். இது மாதிரி பிரிண்டாக பயமாக இருக்குது எனக்கு. அவன் சொன்ன மாதிரி இங்கே காலியாக போயிருவேன் நாள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோ பிளாக் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சுடா. அது கரெக்டாக இருந்துச்சு. என்னடா பார்க்குறேன் அப்படி சூப்பராக இருக்குது கலர். அப்போ லெட்டராக தான் நல்லா இருக்குது, ஃபோட்டோவாக போட்டால் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது இந்த இதில். பட் இது இங்க் டிஸ்பிளே. என்னோடய அறிவுக்கு வந்து அது தெரியல ஃபஸ்ட்டு. நான் வந்து பெருசாக என்னமோ இந்த டிஸ்பிளே எதிர்பார்த்துட்டேன். பட் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இதில் வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் பெருசாக இல்லை. இப்போ ஒரு லைட்டில் நம்ம இப்போ வைக்கிறோம், ஏன்னா நிறைய நம்ம லைட் போட்டு தானே வீடியோஸ்லாம் எடுப்போம். அப்போ நம்ம வெளியே போய் எடுப்போம். அப்போ வந்து யூஸ்வலாக டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பிரச்சனைனா வந்து லைட்டு கிட்டு பட்டு வெளிச்சம் பட்டு வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் கேமரா ஒழுங்காக தெரியாது. பட் இது வந்து இங்க் டிஸ்பிளே அப்படின்றதுனால நான் இப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள், நான் இப்படி திருப்புறேன். ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு அந்த ஒரு இது தெரியல. 3 மைக் அரே டைரெக்ஷனல் பிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பக்கமும் பிக்கப் ஆகுமா, இந்த பக்கமும் பிக்கப் ஆகுமா, இந்த பக்கமும் வந்து அந்த மைக்கு அந்த ஹியரிங்கான இது இருக்குமா. அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வந்து இந்த மைக்கில். ஸோ நான் என்ன ரெக்கார்டிங் ஆன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போது நல்லா சத்தமாக பேசுங்க அப்படியே. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு நாய்ஸியான ஒரு இடத்துல நம்ம இப்போ இருக்கோம்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் அப்படியே அங்கே போகலாம், வாங்க அப்படியே அந்த இடத்துக்கே போகலாம், நம்ம அப்படியே பேசலாம். ஸோ இப்போ என்னன்னா பேசுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன், இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சவுண்டு கேட்டுட்டு இருக்குது இதில். ஸோ ஒரு நாய்ஸே நான் போகிறேன் நான் சொல்லுமா, அது என்னோட இதுதான் வேறு எங்கேயும் இல்லை. இல்லைண்ணா இப்படிலாம் கற்றுவாங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது. இப்போ நான் அதை ஆன் பண்ணிட்டேன், வீக்காக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதே வந்து ஸ்ட்ராங்கான நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ போட்டிருக்கேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்க, பசங்க எப்படி கத்திட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எப்படி கத்திட்டு இருக்காங்க. பட் அது எப்படி அது சேஞ்ச் ஆகுது இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன்ல அப்படின்றத நீங்க பாருங்க. இப்போ நான் வந்து தாய்லாந்துல சுத்திட்டு இருக்கேன். ஆமா இப்போ வந்து இப்போ நான் வந்து ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் எந்த வகையான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணல. இப்போ நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வீக்கும் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் என்னோட சவுண்டு வந்து மாற்றவே இல்லை, ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் மாற்றவே இல்லை. பசங்க எப்படி பேசிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து ஸ்ட்ராங்காக மாற்றுறேன். ஸ்ட்ராங்காக மாற்றினதும் எப்படி இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். இப்போ ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணது வந்து நான் கையில் வச்சதுனால கிட்டக்கே போய் கற்றுக்கடா. நோ நத்திங் நாடா.
ஐ திங்க் நாங்கள் ஏதாவது தப்பாக பண்ணுறோமான்னு தெரியல எனக்கு. பட் அந்த ஏஐ பவர்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஏஐ கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன். திஸ் இஸ் நாட் த ஃபைனல் ரிவ்யூ ஆர் எனிதிங். பிகாஸ் நாங்கள் இப்போ தான் இது கனெக்ட் பண்ணி நாங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்ட்ராங் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணிக்கிறேன். கற்றுக்க பரவாயில்ல, ஜாலியாக கற்றுக்க. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாய்லாந்து மார்க்கெட்டுக்கு வந்துருக்கோம். இங்கே வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்டோபஸ். சவுண்டு வரல, ஸ்ட்ராங்கான அந்த ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது தெரியுமா, அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். சவுண்டு போடுங்கண்ணா, என்னடா இப்போ கண்டிப்பாக சவுண்டு கேட்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வச்சிடுறேன். இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணி இப்போ போடாத கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஊரில் இருக்கோம். ஊரில் சாப்பிடுறோம். இப்போ நான் பேசுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இது எத்தனை வாட்டி செக் பண்ணுறது? நாங்கள் நிறைய வாட்டி செக் பண்ணிட்டோம். அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஓகே, நல்லா இல்லை. அப்டேட் விட்டு மேபி நல்லா பண்ணுவாங்களா தெரியல எனக்கு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தாய்லாண்டில் இருக்கோம். தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான சாப்பாடுகள் இங்கே இருக்குது. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வந்து இன்ஸ்டா 360 மைக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா DJI மைக்கு. இதுலேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ வந்து ஆனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாய்ஸ் கேன்சலை ஆஃப் பண்ணிட்டு இப்போ ரெண்டுத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இன்ஸ்டா 360 கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிட்டு அந்த இதே ஒரு சிச்சுவேஷனை பேசலாம் எப்படி இருக்கும்னு. அண்ட் இப்போ நீங்கள் வந்து DJI மைக் 2ல கேட்டுட்டு இருக்கீங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன வந்து, இஃப் யூ ஹேவ் Insta360 ப்ராடக்ட் லைக் Insta360 Ace Pro அந்த கேமராலாம் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த கேமராவோட. வித்தவுட் நீங்கள் வந்து அந்த ரிசீவர்லாம் மாட்டணும் அவசியமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். சேம் DJIயில் வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஸ்பானான வச்சிருக்கீங்க, அதில் வந்து உங்கள் DJI மைக்கை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி இந்த மைக்கை நீங்கள் வந்து உங்களோட கேமராவில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ வந்து இந்த ஒரே ஒரு இப்போ இது இருக்குதுல்ல இந்த ரிசீவர். சரி, இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா DJIலலாம் எப்படி இருக்குன்னா வந்து இப்போ இந்த ஒரு ரிசீவர் இருக்கும், அது கூட சேர்ந்து 2 அந்த மைக் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அதில் வந்து இன்னும் 2 மைக் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியாது. நான் இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு முடியாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 4 மைக் நீங்கள் வந்து ஒரே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போயிட்டு இந்த மைக் மட்டும் நீங்கள் வாங்கும்போது அப்போ அதுக்கும் ஒரு ரிசீவர் வருமே நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த மைக் மட்டுமே தனியாக விற்கிது. ஒரே ஒரு ரிசீவரில் 4 மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம் அட் அ டைமு. அண்ட் இஃப் யூ ஹேவ் 4 ரிசீவர், இப்போ நீங்கள் 4 கேமரா செட்டப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க 1 2 3 4 அண்ட் இங்கே 2 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த 4 ரிசீவர்லையும் இந்த 2 பேர் பேசுகிறாங்க தெரியுமா, அந்த 2 பேர் பேசுகிறது வந்து 4 கேமராலையுமே வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இவங்க வந்து இதில் போட்டிருக்காங்க. திங்க் போல்ட் தம்பி, திங்க் போல்ட். ஓகே, இதுனால ப்ரமோஷனல் வீடியோ. இது நம்மளே வந்து வாங்குனது சிங்கப்பூர் போனப்ப. ஐ லைக் Insta360 மைக் பெட்டர் than DJI மைக் 2 அண்ட் இது புதுசு அது பழசு. ஸோ 2 வருஷம் யூஸ் பண்ண மைக்கு. அதனால அதில் நீங்க வந்து அதை நீங்க கம்பேரிசனா எடுத்துக்காதீங்க. அப்படி வந்து நீங்க உங்களால எடுத்துக்க முடியல அப்படின்னா திஸ் இஸ் த நியூ Insta360 Pro மைக். நீங்க வாங்கி யூஸ் பண்ணா உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு மைக் வீடியோல உங்களுக்கு நான் லேட்டரா இன்னொரு நாள் பாருங்க. பை.